ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமணத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் படிப்புக்கும் அழகுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் பணத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான புண்ணியம் நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான புண்ணியத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும். உங்களுக்கு திருமணம் முடியணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான புண்ணியம் நீங்கள் செஞ்சுருக்கணும். மொத்தத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு உண்டான புண்ணியம் செஞ்சால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகுனாக்கா அதுக்கு உண்டான புண்ணியத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு சொத்துலாம் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கிறது வேறு, அல்லது உங்களுடைய தாத்தா முப்பாட்டினார் சம்பாதிச்ச சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது வேறு. மொத்தத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புண்ணியம் கிடைக்கணும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பலனை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா திருமணத்திற்கோ நீங்கள் கையில் வச்சுருக்க பொருளாதாரத்துக்கோ உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய அழகுக்கோ திருமணத்துக்கோ சம்மந்தம் கிடையாது. திருமணம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னாக்கா, அல்லது வாலிப வயதிலே உங்களுக்கு திருமணம் நடைபெறணும், உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு உண்டான புண்ணியம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பாங்க. வாலிப வயதிலே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். மற்றபடி நீங்கள் என்ன தான் பொருளாதாரத்தில் கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பதவியை வகித்தாலும் சரி, திருமணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் படிப்பிற்கும் பதவிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு திருமணம் ஆகணுனாக்கா ஜாதகத்தில் கிரகங்களை ஒத்துழைச்சாதான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். நன்றி.